வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஐயோ என்ன கொடுமை, அழித்த புற்றுநோய், உயிரிழந்தார் மதன் பாபு, உச்சக்கட்ட அதிர்ச்சி, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தகுந்த நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் மதன் பாபு. இசையமைப்பாளராக தனது கரியரை தொடங்கிய அவர் காலப்போக்கில் நடிகராக மாறினார். தனது தனித்துவமான சிரிப்பு நடிப்பால் அனைவருமே ஈர்த்த அவருக்கு கடந்த சில காலமாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்து போயிருக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயரை கொண்டவர் மதன் பாபு. இசையமைப்பாளராக வேண்டும் என்பது அவருடைய கனவு. அதற்கேற்றபடி இசைகளையும் கற்றுக் கொடுத்தார். அவரிடம் ஏஆர் ரஹ்மான் உள்ளிட்டோர் எல்லாமே வேலை செய்திருக்காங்க என்ற ஒரு தகவலும் உண்டு. இப்படிப்பட்ட சூழல் இருக்க அவருக்கு காலப்போக்கில் சினிமாவில் நடிகராக வாய்ப்பு கிடைத்தது. அதன்படி பாலு மகேந்திரா இயக்கிய நீங்கள் கேட்டவை திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகியிருந்தார். அந்த படத்தில் அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தது. அடுத்ததாக தொடர்ந்து நடிகராகவே பயணப்பட்டார். 90கள் 2000கள் எல்லாம் படு பிஸியாக குணச்சித்திர நடிகராக, காமெடி நடிகராக வலம் வந்தார். விஜய், அஜித், சூர்யா என இப்போதைய டாப் ஸ்டார் படங்கள் எல்லாமே மதன் பாபு அவர்கள் நடித்திருந்தார். அவரது நடிப்பு எந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு அவரது தனித்துவமான சிரிப்பும் எக்ஸ்பிரன்ஸ் வெகுவாக கொண்டாடப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், பிரியமான தோழி, சுந்தரம் டிராவல்ஸ், ஜெமினி, சந்திரமுகி, யூத், வில்லன் என அவர் நடித்த படங்களில் லிஸ்ட்டு நீண்டு கொண்டே செல்லும். ஒரு கட்டத்தில் அவருக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்த பின்பு நடிந்து குறைந்து போனது. இதற்கிடையே சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்து போவது யார் என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க அவருக்கு கடந்த சில வருடங்களாகவே புற்றுநோயால் பாதிப்பு வந்தது. இதனையொட்டு அவர் சிகிச்சை பலனதி எடுத்து வந்தார். எப்படியாவது அவரை உடல்நலம் தேற்றி ஆயுட்காலத்தை இன்னும் கொஞ்சம் நீடித்து விட வேண்டும் என்று அவர் குடும்பத்தினர் தங்களால் முடிந்த அத்தனை செயல்களையும் செய்தாங்க. அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த மதன் பாபு சிகிச்சை பலனளிக்காமல் அடையாறில் இருக்கும் அவருடைய இல்லத்திலேயே உயிரிழந்து போனார். அவரது மறைவு குடும்பத்தினர் உயிரிழந்ததை உறுதி செய்திருக்கிறாங்க. மேலும் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அவரது உயிரிழப்பு தமிழ் திரையினை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது குடும்பத்திற்கு பலருமே தங்களது இரங்கலையும் தெரிவிச்சுட்டு வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் வடிவேலு சோசியல் மீடியா வாயிலாக மதன் பாபு அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.